உங்களுடைய வருமான வரி விவரங்கள் மற்றும் பிஎஃப் கணக்கு தகவல்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா? உங்களின் மிக முக்கியமான நிதி தரவுகளை தனியார் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அணுகி அதை வணிக ரீதியாக பயன்படுத்தி வருவதாக எழுந்துள்ள புகார் இப்போது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ள உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் சில தொழில்நுட்ப அமைப்புகள் மக்களின் வருமான வரி தாக்கல் விவரங்கள் மற்றும் பிஎஃப் கணக்குடன் இணைக்கப்பட்ட வேலைவாய்ப்பை தகவல்களை ரகசியமாக எடுத்து விற்பனை செய்வதாக ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. பான் கார்டு மற்றும் யுஏஎன் எண்கள் மூலம் ஒரு தனிநபரின் முழு நிதி வரலாற்றையும் அவர் எங்கெல்லாம் வேலை பார்த்தார், எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் போன்ற ரகசிய தரவுகளை தனியார் நிறுவனங்கள் விலைக்கு வாங்குவதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக ஃபார்ம் 26AS மற்றும் பிஎஃப் பாஸ்புக் போன்ற மிகவும் ரகசியமான ஆவணங்கள் சில தனியார் இணையதளங்களில் எளிதாக கிடைப்பது மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மக்களின் தனிப்பட்ட தரவுகள் வணிக ரீதியாக சுரண்டப்படுவதை குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு உரிய நிபுணர்களின் உதவியுடன் ஒரு ஆன்டிடோட், அதாவது ஒரு மாற்று மருந்தை ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும் தயார் செய்து வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இதுபோன்ற தரவு திருட்டுகளை தடுக்கவும், தவறான முறையில் தகவல்கள் பகிரப்படுவதை கட்டுப்படுத்தவும் 4 மாதங்களுக்குள் தகுந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கெடு விதித்துள்ளது. பொதுவாக ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேரும்போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எனப்படும் பின்னணி சரிபார்ப்பு நடப்பது இயல்பானதுதான். ஆனால் ஒரு தனிநபரின் அனுமதியின்றி அரசாங்க தரவு தளங்களில் உள்ள ரகசிய தகவல்களை தனியார் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பெறுவது என்பது தனி மனித உரிமையை பறிக்கும் செயல். உங்கள் பான் எண் தெரிந்தாலே உங்களின் மொத்த ஜாதகத்தையும் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்துவிட முடியும் என்றால் நம்முடைய டிஜிட்டல் பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருப்பதாகவே அர்த்தம். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் எந்த ஒரு தனியார் நிறுவனமும் சட்டவிரோதமாக தரவுகளை திருடியதாக இன்னும் இறுதி தீர்ப்பு வழங்கவில்லை. ஆனால் இப்படி தகவல்கள் திருடப்பட வாய்ப்புள்ளதா என்பதையும் தற்போது உள்ள பாதுகாப்பு முறைகளில் உள்ள இடைவேளையையும் ஆராயும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. வரும் 4 மாதங்களில் மத்திய அரசு எடுக்கப் போகும் நடவடிக்கைகள்தான் கோடிக்கணக்கான இந்தியர்களின் நிதி தரவுகள் பாதுகாப்பாக இருக்குமா என்பதை தீர்மானிக்கப் போகிறது.